ஹே கைஸ், நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு நியூ மெம்பரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், வெல்கம் டு சிம்பிள் தமிழ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல ஜே அட்வான்ஸ் பிசிக்ஸ்க்கு என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், எந்த புக்ஸ் படிச்சா இந்த மாதிரி மார்க் வாங்க முடியும், வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எப்படி படிக்கணும், அந்த மாதிரி பார்க்க போறோம். கிளியரா ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பார்ப்போம். தியரிக்கு இப்போ முதல்ல செங்கேஜ் ஒரு புக் இருக்கும். செங்கேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரி சூப்பரா இருக்கும், நல்லா புரியும். முதல்ல பிசிக்ஸ்னாலே கான்செப்ட் பேஸ்ட் சப்ஜெக்ட் தான். ஸோ நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சப்ஜெக்டை. புரிஞ்சுட்டு அந்த கான்செப்ட்ஸ் எங்கெங்க அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்க கான்செப்ட் முதல்ல படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் HC வர்மா, முதல்ல செங்கேஜ் படிக்க முடியும். HC வர்மா படிங்க. HC வர்மால பேசிக்ஸ் அளவுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ HC வர்மால படிச்சுட்டு அதுக்கப்புறமா செங்கேஜ் படிங்க. இந்த ரெண்டு புக்கு படிச்சாலே தியரி கரெக்டா இருக்கும், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா புரிஞ்ச அளவுக்கு படிங்க, ஸ்லோ போய் மக்கு மட்டும் அடிக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் போடணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல HC படிச்சுட்டு செங்கேஜ் படிங்க. செங்கேஜ் படிக்க அப்புறமா முதல்ல HC வாங்க. HC சம்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா விருடோக்கு வாங்க. அதுக்கப்புறமா செங்கேஜ் வாங்க. அதுக்கப்புறமா DC பாண்டிக்கு வாங்க. மெயினா நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பேப்பர் உங்க முன்னாடி தெரிஞ்சு என்ன மாதிரி கேட்கறாங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க முன்னாடின்ட்டு, என்ன மாதிரி பேட்டர்ன் கேட்டிருக்காங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நீங்க PYQs முதல்ல போடணும். PYQs போட வேணாம், நீங்க பாருங்க PYQs எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்க முதல்ல PYQs முதல்ல கொஞ்சம் அவரா இருந்துக்கோங்க. PYQs எப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தேடி முதல்ல அதை போட்டுட்டு, அதுக்கப்புறமா டைம் நிறைய இருக்கும் உங்களுக்கு, இன்னும் 45 days இருக்கு. ஸோ நீங்க பொறுமையா புரிஞ்சு படிச்சு சம்ஸ் நிறைய அட்வான்ஸ் நிறைய சம்ஸ் போடணும். நெக்ஸ்ட் மெயினா புரிஞ்சு மெயினா போடுங்க. முதல்ல PYQs போட்டு எப்படி கேட்டிருக்காங்க கொஞ்சம் அவரா இருந்துட்டு, அதுக்கப்புறமா என்ன மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் முதல்ல போடுங்க. HC வர்மா, செங்கேஜ், இரடோ, DC பாண்டு இப்படி வாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் முதல்ல பார்ப்போம். ரொட்டேஷனல் மோஷன்ஸ் கடைசி ஒரு 10 வருஷம் நான் ட்ரெண்ட் இப்படி கொண்டு வந்திருக்கேன். ரொட்டேஷனல் மோஷன்ஸ் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. அதனால செகண்ட் ரே ஆப்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, நெக்ஸ்ட் ஃப்ளூயிட்ஸ், வேவ்ஸ், மேக்னட்டிசம், ஒர்க் பவர் எனர்ஜி, மாடர்ன் பிசிக்ஸ் ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஆனா அவ்வளவு வெயிட்டேஜ் சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. 2 பேப்பர் இருக்கும், 2 பேப்பர்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க மாடர்ன் பிசிக்ஸ்ல. ஸோ நீங்க மாடர்ன் பிசிக்ஸ் ஈஸி முதல்ல அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். முதல்ல மாடர்ன் பிசிக்ஸ் முடிச்சுட்டு ஈஸியா கவர் பண்ணிட்டு, அந்த மாதிரி சம்ஸ் மோஸ்ட்லி ஃபார்முலா பேஸ் இருக்கும். இந்த மாதிரி அட்வான்ஸ்க்கு மாடர்ன் பிசிக்ஸ் சொல்றேன். அதனால நீங்க ஈஸி சப்ஜெக்ட் முதல்ல கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொட்டேஷன் அதெல்லாம் ரொம்ப புரியணும். அது மாதிரி ஆப்டிக்ஸ்லாம் புரிஞ்சிருக்கணும். ஃபார்முலாலாம் இந்த மெயின்ஸ் பண்ண முடியாது. பிசிக்ஸ் இப்பயே சொல்லிட்டேன். மெயின்ஸுக்கு நான் ஃபார்முலான்னு சொல்லியிருப்பேன், அட்வான்ஸ்க்கு ஃபார்முலா கிடையாது. நீங்க புரிஞ்சுட்டு எந்தெந்த ஃபார்முலா எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், இந்த கான்செப்ட் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி புரிஞ்ச படிச்சிருக்கணும். அதனால நீங்க புரிஞ்ச படிங்க, ஃபார்முலா மட்டும் மக்கடிச்சுட்டு போகாதீங்க, வாய்ப்பேல மார்க் ஆக முடியாது. அதனால நீங்க இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சு படிக்கணும். பிசிக்ஸ் ரொம்ப கான்செப்ட் பேஸ்டு. ஸோ இப்போ பிசிக்ஸ் எப்படி படிக்கணும் நான் சொல்றேன். முதல்ல சொன்ன மாதிரி கான்செப்ட் பேஸ்டு சப்ஜெக்ட் பிசிக்ஸ். ஸோ முதல்ல நீங்க கான்செப்ட் நல்லா புரிஞ்சு படிச்சிருக்கணும். Understand the concepts and understand when and where to apply concepts correctly. So எந்த மாதிரி எந்த இடத்துல இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண நல்லா புரிஞ்சு படிச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம், அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம், எங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை கிடையாது. ஒரு இடத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதனால நீங்க நெக்ஸ்ட் நிறைய சாப்டர்ஸ் படிக்க வேணாம், கம்மியான சாப்டர்ஸ் படிக்கணும். கம்மியான சாப்டர்ஸ்ல கூட நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கணும். மெயின்ஸ் அந்த மாதிரி கிடையாது, நிறைய சாப்டர்ஸ் கம்மியான கான்செப்ட்ஸ் எல்லாமே மாறும். இங்க மக்கடிச்சு போகாதீங்க, புரிஞ்சு படிங்க. நான் திரும்பி சொல்றேன். நெக்ஸ்ட் படிச்சதுக்கு அப்புறமா ஸ்லோலி ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ் எழுதிருக்கேன். அந்த ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ்ல போயிட்டு PYQs முதல்ல போய் அவரா இருந்துக்கோங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்க போறாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. நிறைய தடவை மேசிவ் ஃபாலோயிங் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப ரே ஆப்டிக்ஸ் நிறைய நியூமெரிக்கல்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நியூமெரிக்கல்ஸ் போங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் மோஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு MCQsல கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மல்டி சாய்ஸும் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸா கேட்பாங்க. ஜே அட்வான்ஸ்ட் பேட்டர்ன் இருக்கும். நான் உங்களுக்கு பேட்டர்ன் அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் HC வர்மா, ஐரோடோஸ் நான் சொன்ன மாதிரி, நெக்ஸ்ட் செங்கேஜ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி PYQs போடுங்க. PYQs அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் போடுங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் அவரா இருந்துக்கோங்க எல்லாமே, ஏன்னா எல்லாமே மாறும் மெயின்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். பிசிக்ஸ் இதை மட்டும் பண்ணுங்க. 40 நாள் இருக்கு, 40 நாள் வேஸ்ட் பண்ணாம இதை பண்ணுங்க. அது மெயின்ஸ் ரிசல்ட் வரும், அதெல்லாம் கண்டிப்பா நல்லா தான் வரும். அதனால நீங்க அட்வான்ஸ்க்கு ஆரம்பிச்சிருங்க. பிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நான் சொல்லிட்டேன், எல்லாமே நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோல கெமிஸ்ட்ரி மேக்ஸா சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் போடுறேன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வரும். நிறைய பேர் VIT கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. VIT என்ட்ரன்ஸ் ஒரு அடுத்த வீடியோல போடுறேன், ஒருத்தர் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே ஆர்எல்ஸ் மண்டேல போடுறேன். VITக்கு கொஞ்சம் பார்த்து போடணும். ஸோ VIT போட்டு அட்வான்ஸ்க்கு டெய்லி கண்டிப்பா ஒரு வீடியோ வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். அட்வான்ஸ் கண்டிப்பா நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.